கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த மாதத்தில் ராசியாதிபதி புதனுக்கு நீசபங்க ராஜயோகம் 2 நிலைகளில் ஏற்படுகிறது. புதன் நீசமாகி அந்த வீட்டின் அதிபதிக்கு கேந்திர பலம் 7-10 பரிவர்த்தனை. அப்போது இது ஒரு டபுள் ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். நாம் நிறைய செலவு செய்தோம். இந்த செய்த செலவின் மூலம் நமக்கு ஒரு திருப்தியோ இல்லை ஒரு சமாதானமோ இது நாள் வரைக்கும் நமக்கு ஏற்படவில்லை. நிறைய பேருக்கு ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை, வேலை போய்விட்டது, வேற ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்டாங்க, அந்த இடத்துல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சமாதானம் இல்லை, இப்படிங்கிற மாதிரி அமைப்பு எல்லாமே இது நாள் வரை இருந்து கொண்டு தான் இருந்தது. இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, கண்டிப்பாக இவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார்கள். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக இந்த நடுவயதில் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை திருமணமான நபர்கள், ஆகாத நபர்கள், ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வரக்கூடிய கூட்டாளிகள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். ஏன்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுடன் வருவேன் அப்படின்னு சொல்வார்கள். அதை நம்பி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி விடுவீர்கள். கடைசி நேரத்தில் பணம் ரெடியாகவில்லை, டெபாசிட் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கும் பொழுது எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு அது ஒரு நேரத்தில் தோல்வியாக, வழியில சொல்லி கொள்ள முடியாத ஒரு நெருடலாகவோ அவமானமாகவோ கூட அமையும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பளிச்சென்று பங்குனி மாதத்துக்கு உண்டான பலன்களை சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன். இந்த பதிவில் நாம் எடுத்திருப்பது கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த மாதத்தில் ராசியாதிபதி புதனுக்கு நீசபங்க ராஜயோகம் 2 நிலைகளில் ஏற்படுகிறது. புதன் நீசமாகி அந்த வீட்டின் அதிபதிக்கு கேந்திர பலம் 7-10 பரிவர்த்தனை. அப்போது இது ஒரு டபுள் ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். 7ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய ஆப்போசிட்டான இடம், அதாவது இது உங்கள் லைஃப் பார்ட்னரையும் குறிகாட்டும், மேலும் நீங்கள் ஒர்க் செய்யக்கூடிய இடத்தையும் குறிகாட்டும். ஏன்னா இது 10க்கு 10ஆம் இடமாக வருகிறது. இந்த இடத்துல பார்த்தோம்னா நீங்கள் ஒர்க் செய்யக்கூடிய ஸ்பாட்டை குறிகாட்டக்கூடிய சாட்டர்னும் அந்த இடத்தில் இருக்கிறார். அப்போது புத்திகாரகன் புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பே பிரமாதமாக நீங்கள் உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீர்கள். ஒரு கூட்டமாக ஒரு 4 கிரகங்கள் உங்களுக்கு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு போக போகிறது. 6ஆம் இடம்ங்கிறது நோய், எதிரி, கடனாகி குறிகாட்டினாலும் இது நாள் வரை 6ஆம் இடத்துக்கு நமக்கு குருவின் பார்வை இருந்தது. இதனால என்ன பண்ணினோம் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் நமக்கு நெகட்டிவாக வரவில்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நாம் நிறைய செலவு செய்தோம். இந்த செய்த செலவின் மூலம் நமக்கு ஒரு திருப்தியோ இல்லை ஒரு சமாதானமோ இது நாள் வரைக்கும் நமக்கு ஏற்படவில்லை. நிறைய பேருக்கு ஒர்க்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை, வேலை போய்விட்டது, வேற ஒரு டிரான்ஸ்ஃபர் போட்டு விட்டாங்க, அந்த இடத்துல எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, சமாதானம் இல்லை, இப்படிங்கிற மாதிரி அமைப்பு எல்லாமே இது நாள் வரை இருந்து கொண்டு தான் இருந்தது. இப்போ இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, கண்டிப்பாக இவர்கள் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்துவார்கள். அதன் மூலம் ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு ஏற்படும். ஒருவேளை இவர்கள் வேறொரு வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிறார்கள், அதற்காக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா, ஒரு நல்ல ஆஃபர், இன்க்ரிமெண்ட், ப்ரொமோஷன், சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி இது எல்லாமே இவர்களுக்கு ஏற்படும். புத்திகாரகன் புதன் ராசியை பார்ப்பதனால் ரொம்பவும் அப்டேட்டாக, ரொம்பவும் தெளிவாக இவர்கள் இருப்பார்கள். அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய காலகட்டம். 6ஆம் இடத்திலிருந்து செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு வருவதனால்
உடலில் உஷ்ணம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஏன்னா இன்னொரு உஷ்ண கிரகம் சூரியனும் அங்கு இருப்பதனால், 2 உஷ்ண கிரகங்கள் சேர்ந்து ராசியை பார்ப்பதனால் அதற்கு ஏதாவது கொஞ்சம் சின்ன சின்ன இயற்கை வைத்தியங்கள் இவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதில் ஒரு ஆங்கிளில் நம்ம பார்த்தோம்னா, நீங்கள் மட்டும்தான் சூடாக இருப்பீங்களா, சுறுசுறுப்பாக இருப்பீங்களா அப்படின்னு பார்த்தா, இதை விட கூடுதல் சூடாகவும் சுறுசுறுப்பாகவும் உங்களுடைய லைஃப் பார்ட்னரும் இருப்பார்கள். உங்களுடைய குழந்தைகளும் இதே மாதிரியே தான் இருப்பார்கள் இது காலகட்டங்களில். ஏன்னா எல்லா கிரகமுமே 7ஆம் இடத்தில் போய் உட்கார்ந்திருக்கிறது. சூரியன், சனி, புதன், செவ்வாய். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு 8ஆம் வீட்டுக்கு வந்தாலும் 2ஆம் வீட்டை அவர் பார்க்கிறார். 2ஆம் வீட்டை 2 கிரகங்கள் பார்க்கிறது. அதில் ஒன்று சுக்கிரன், இன்னொன்று குரு. இது ரெண்டுமே ஒளி கிரகங்கள், சுப கிரகங்கள். 2ஆம் இடம் குறிகாட்டக்கூடிய தனம், குடும்பம், வாக்கு. இந்த 3 விஷயத்திலுமே ஒரு ஒளி, சுப ஒளி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். அப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, வருமானம் வருவது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்கள் பெறுவார்கள். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக இந்த நடுவயதில் இருக்கக்கூடிய நபர்கள், இல்லை திருமணமான நபர்கள், ஆகாத நபர்கள், ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் ஏதாவது சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வரும். இது ஒரு விதத்தில் பார்த்தோம்னா காதல், காமம், லிவிங் டுகெதர் இப்படிங்கிற மாதிரி மட்டுமல்லாமல், ஏதாவது ஒரு ஹெல்ப் கேட்பாங்க. அது ரிலேஷன்ஸாக இருக்கலாம், அத்தை, சித்தி, மாமி, இல்லை கூட ஒர்க் செய்யக்கூடிய நபர்கள், அண்ணி, இந்த மாதிரி எதிர்பாலினர் ஏதாவது ஒரு சின்ன ஹெல்ப்போ, ஒரு ஆப்ளிகேஷனோ, ஒரு ஆஃபரோ கேட்பார்கள். டக்குன்னு நம்ம நோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது அவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் அடைவது போல், கொஞ்சம் அவர்கள் முகம் சுளிப்பது போல் இருக்கும். பிறகு சொல்கிறேன், பார்த்து சொல்கிறேன், யோசித்து சொல்கிறேன் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போட்டால் அதற்குள் சுக்கிரன் 9ஆம் இடம் சொல்லக்கூடிய பாக்கியத்தில் வந்து அமர்ந்து விடும். ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்து கொண்டால் போறோம். வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட சில காரமான உணவுகள், ரொம்பவும் ஸ்பைசியான உணவுகளை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது நல்லது. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வரக்கூடிய கூட்டாளிகள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளணும். ஏன்னா முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுடன் வருவேன் அப்படின்னு சொல்வார்கள். அதை நம்பி நீங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி விடுவீர்கள். கடைசி நேரத்தில் வந்து பணம் ரெடியாகவில்லை, டெபாசிட் இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அப்படிங்கும் பொழுது எதிர்பார்த்து காத்திருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு அது ஒரு நேரத்தில் தோல்வியாக, வழியில சொல்லி கொள்ள முடியாத ஒரு நெருடலாகவோ அவமானமாகவோ கூட அமையும். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கூடுதலாக பார்த்து கொள்ள வேண்டும். குறிப்பா கன்னிராசி சகோதரிகள், கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்தில், கன்னிராசி ஆண்களாக இருந்தாலும் மனைவி ஸ்தானத்தில் 4 கிரகங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷராகத்தான் காட்டுகிறது. அதாவது உங்களது கணவனுக்கோ உங்களது மனைவிக்கோ குறிப்பாக கூடுதல் டென்ஷன், கூடுதல் ப்ரெஷர். அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்திலாக இருக்கலாம், இல்லை வியாபாரம் செய்யக்கூடிய இடத்திலாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய சகோதரர்கள், அப்பா அம்மா வகையில் கூட இருக்கலாம். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமல் கூட போகும். இப்போ நீங்கள் இந்த நேரத்தில் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்ப் பண்ணுவதற்கு தயாராகத்தான் இருக்கிறீர்கள். ஏன்னா நீங்களே 7ஆம் இடத்தில் தான் இருக்கிறீர்கள். இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் அமர்ந்து நன்றாக பேசி ஒரு சமாதானமான தீர்வுக்கு வருவது அப்படிங்கிறது பொதுவாகவே நல்லது. சிம்மராசியில், கன்னிராசியில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கொண்டால் வயிறு, அடிவயிறு, ஆர்த்தோ, பேக் பெயின் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு தேவையான சின்ன சின்ன கை வைத்தியம், இயற்கை வைத்தியம், நடைப்பயிற்சி, வாக்கிங், ஃபிட்னஸ், டயட்டிங் போன்ற விஷயங்களை கையில் எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக மாணவர்கள் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். புத்திகாரகன் புதன் நீசபங்க ராஜயோகம் அடைந்து
அவரே நம்மளுடைய ராசியை பார்க்க போகிறார். மேலும் அடிப்படை கல்வின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு 2 சுப கிரகங்களின் பார்வை. எப்படி பார்த்தாலும் ராசியாதிபதி நீசரங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிரமாதமான ஜாக்பாட்டை ஏற்படுத்தி கொடுக்கும். விரையாதிபதி 7ஆம் வீட்டுக்கு போனாலும் நீங்கள் உங்கள் லைஃப் பார்ட்னருக்காகத்தான் செலவு செய்ய போகிறீர்கள். இதையெல்லாம் நீங்கள் ஒரு சுப செலவாக, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக உங்களுடைய லைஃப் பார்ட்னரை செட்டில் செய்வதற்கு, அவங்களுடைய வியாபாரத்துக்கோ அவங்களுடைய தொழிலுக்கோ இல்லைன்னா அவங்களுடைய ஜாபுக்கோ நீங்கள் அதற்காக கொஞ்சம் செலவு செய்தாலும் இதனை எல்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக எடுத்துக்கொள்வது புத்திசாலித்தனம். யாரெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்புக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த உடல் உஷ்ணம் ஏறாத அளவுக்கு நீங்கள் உங்களை பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. பரிகாரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, சனிக்கிழமைகளில் நரசிம்மர் வழிபாடு, புதன்கிழமைகளில் பெருமாள் நரசிம்மர் வழிபாடு, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்னும் நல்ல மேன்மைகளை உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். இப்போ இவ்வளவு நேரம் நாம் எடுத்த இந்த பங்குனி மாத பலன்களின் அடிப்படையை நாம் எடுத்து பார்த்தால், மார்ச் மாதம் 28ஆம் தேதி இவர்களுக்கு சுக்கிரன் என்ற கிரகம் மேஷ ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி குறிப்பாக செவ்வாய் என்ற கிரகம் மீனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். பங்குனி மாதம் முழுவதுமே சூரியன் மீனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். இந்த ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி, அதாவது கிட்டத்தட்ட பங்குனி மாதத்தின் கடைசியில் புதன் என்ற கிரகமும் மீனராசி மண்டலத்தில், அதாவது மீனராசி மண்டலத்தில் 4 கிரகங்களின் கூட்டணி என்பது காணப்படுகிறது. இப்பொழுது நாம் இவ்வளவு நேரமும் பார்த்த இந்த பலன்களானது இந்த கோச்சார பலன்களை அடிப்படையாக மையமாக வைத்து எடுக்கப்பட்ட பலன்கள். இதற்கு மேல் உங்களுடைய ஜாதக பலன்களை நாம் துல்லியப்படுத்தணும் அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை தான் நாம் எடுத்து பார்க்கணும். பிறகு இந்த செவ்வாய் சனி சேர்க்கை, 4 கிரகங்களின் கூட்டணி மீனராசி மண்டலத்தில், தமிழ் வருட பரப்பு, இதற்கெல்லாம் தனித்தனியாக நாங்கள் வீடியோக்கள் தயாரிப்பதற்குள்ளோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.